போல் டிசைடட் மேட்ச். முட்டுக்காடு வெர்சஸ் முத்துரையான்பட்டி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. முட்டுக்காடு 5 ஓவர் மேட்ச், 4 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே. ஓப்பனிங் பர்சன் பாலா ஸ்ட்ரைக்ல, ஓப்பனிங் பவுலர் சூர்யா. வெல் லெஃப்ட் எடுத்து பார்த்தாரு, நல்ல இடத்துல போடுறாங்க. செகண்ட் பால் லென்த் கீழே வந்துருச்சு, அந்த எரிச்சிருக்காங்க பாருங்க, அந்த இடத்த பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. தேர்ட் பாலும் டாட்டு, இன்னும் உள்ள வந்திருக்காங்க, பாடி லைன்ட்டா வந்திருக்காரு இந்த தடவை. ஃபோர்த் பால், ஐயோ போல்டன் குதிச்சாருங்க, காலில் போட்டுருச்சு. சிங்கிள் ஒன்லி. ஓப்பனிங் பர்சன் பழனி ஸ்டிக்ல. புதிய பேருக்கு 1-1 பவுண்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பர்சனாக வந்து தான் பிடிக்கிற முதல் பால் டவுன் லெக் லோட்டாஸ் பாலை கரெக்டாக அடிச்சு முடிச்சிருக்கு. குட் ஷாட், அப் அண்ட் ஓவர் பேருக்கு இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரி. இது லாங் ஆன் வச்சிருக்காங்க, லாங் ஆன் விளக்கி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆன் ஃபீல்டர் மிட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ லாங் ஆஃப் வைக்கல, அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக எர்லியராக நிறைய ஃபுல்லர் பால் போட்டாங்க, அப்போ நான் அங்கே தான் அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். பால் ஆகும். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர், பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, நோ விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் சுந்தர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, நல்ல பிச்சர் ஆஃப் டெலிவரி. ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கே போட்டாங்க அதே மாதிரி போட்டிருக்காங்க. பாலா அவருக்கு பேட்டில் போட்டிருக்கு, தலையோட போயிருக்கு. பேட் எடுத்த நான் சைடு சுழற்றப்ப அவர் போட பவர் போட பார்க்குறப்ப அதை மிஸ் பண்ணிடுறாரு. அதெல்லாம் டாட் விழுந்துருக்கு இது வரைக்கும் பாலா அவருக்கு. வச்சுட்டா திரும்பி பேட்லையும் ஆடி இருக்காரு. ரொம்ப ஷார்ட் பவுண்டரி சைட் ஃபாஸ்ட்டாக வேற வந்து போயிடுச்சு. அவங்க டீம் இருக்க பக்கம் போயிருக்கு. 4 ரன். ஸோ பழனி அவர் கையிலேருந்து ரைனிங் பவுண்டரிஸ்ன்னு சொல்லலாம். திரும்ப பக்கமே போட்டார். இட்ஸ் இன் த லைன், வெல் வித் இன் த லைன். விக்கெட் கீப்பர் ஸ்டாப். போயிடுச்சு, டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு போட்டாலே டேஞ்சர் தான் பவுலிங் என்ன பொறுத்த வரைக்கும். பட்டிருக்கு, பழனிக்கு போட்டிருக்கு இந்த தடவை. ரொம்ப ஷார்ட் பவுண்டரி சைடு. மீண்டும் ஒரு 6. ஹேட்ரிக் 4 தொடர்ந்து 2 ஆளையும் பதிவு பண்ணியிருக்காரு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26 அண்ட் நோ விக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் சூர்யா, அவருக்கான செகண்ட் ஓவர். இறங்கி போனார். ஷார்ட் கவர்ஸ் ஆள் கிடையாது. கவர் பாயிண்ட் ஃபீல்டு வச்சிருந்தாங்க, முன்னாடி வந்தார், ஃபாஸ்ட்டாக வந்தார், அதனாலேயே மிஸ்ஃபீல்ட் ஆச்சு. 2. டாஸ், அந்த பாட்டம் மேன் பிளேவை பாருங்க. 1 ரன். ரியலி வெல் போல்ட். பவுலர் சூர்யா வந்து சுத்திருச்சு பந்து. இது 2ஆம் ஆத்த பார்க்குறாங்க. முக்கியமான விக்கெட். டேரக்டாக பட்டிருக்குங்க. நாட் த வே டு கெட் ரன் அவுட். பட் வந்ததுக்கு சரியான ஆட்டம் ஆட்டு போயிருக்காரு. அதனால தான் நல்ல சப்ளைம் டச்சில் இந்த ஃபார்ம் உள்ள பேட்ஸ்மேன் ரன் அவுட்டில் தன்னோட விக்கெட் எடுக்க போகிறது ரொம்ப கொடூரமான விஷயம். நல்ல த்ரோ அடித்தாங்க, நல்ல விக்கெட்டை பிடிச்சாங்க. பேட்ஸ்மேன் செக்கில் மணி நேரில் அடிச்சிருக்காரு. நல்ல வேக்கண்ட்டு. குத்தனுக்கு அப்புறம் தடுக்கிறது கஷ்டம்னு சொல்லும் போது தடுக்க வந்திருக்காங்க, தடுத்தும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீல்டர். லாங்கா ஃபீல்டர் சாம் மீண்டும் அவர்கிட்டே போயிருக்கு, அவரை தடுக்க வேண்டியது. சிங்கிள் இந்த தடவை. இவ்வளவு நேரம் படாம அந்த பேட்ஸ்மேனுக்கு பவர்ஃபுல்லி ஸ்டக்குங்க. ட்ரீட் டு வாட்ச். கண்டிப்பா அவர் அடிக்கணும், அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. பாலா அவருக்கு 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39, 1 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் பழனி. பந்த ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி நல்ல மூவ்மெண்ட் காட்டி ஆனாரு. ஜோனி இன்டூ சென் தான் போட பார்ப்பார்னு எதிர்பார்த்தேன், காலில் போட்டார். லெக் ஸ்டம்ப் பார்த்து போட்டாங்க. த்ரோ அண்டருக்கு போயிருக்கு. ஐயோ லோட்டாஸ் தரையோட போயிருக்கு. லாங் தடுத்துருவாரு. சிங்கிள்.
ஸ்டிக்ல இறக்க பார்த்துருக்காரு. சிங்கிள் குத்தி போட்டிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஓடி இருக்காரு, மணி மட்டும் ஓடி இருக்காங்க. விக்கெட்டும் போயிருக்கு. மிஸ் கம்யூனிகேஷன் காரணமா விக்கெட். டூ டவுன். இங்க நியூ பர்சன் ஸ்ட்ரைக்ல தங்க பிரகாஷ் சூப்பரா போட்டிருக்காரு. நல்ல யாருக்கு சம பேசி பால் டாட். எண்ட் ஆஃப் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பாலர் ஜான். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். குத்தி வித்து கூத்து போட்டாங்க. ஐயோ சைட்ல ஓனாரு ஓடி பார்த்தாரு, போகிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. ஸோ கொடுத்த வித்து இங்க நாளா மாதிரி இருக்கு. ஸ்கை ஹை போயிடுச்சுங்க, போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. ஸோ குத்தி போட்டாங்க, பேஸ் இல்லாம போட்டாங்க. பேஸ் கொடுக்காம போடவும் பவரை போட்டு வெளியே அமைச்சிருக்காரு. ஸோ பாலா பிளிஸ்டரிங் நாக்கு. பழனியை தொடர்ந்து இவரும் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. லாஸ்ட் ஓவர். முதல் 2 பால் சிக்கிருச்சுன்னு சொல்லுவேன். பவுலிங் சேஞ்ச். ஆனந்த் ஓவர் கண்டிப்பாக பண்ண வந்திருக்காங்க. 4 more remaining. முதல் பால் எப்படி வித்து கொடுத்தாங்களோ அது மாதிரி வித்து கொடுத்து போட்டாங்க. ஓடி எடுக்க வேண்டிய ரன் த்ரோ ஃபாஸ்ட்டாக வராது. ஸோ 2 போன பால் வைடு. பேக் ஃபுட் பிளேஸ்மெண்ட், பேக் ஃபுட் புல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. த்ரோ அந்த எண்டுக்கு போயிருக்கு. விக்கெட்டை பற்றி யோசிக்கல, ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு. பட் பாலா ஸ்ட்ரைக்கில் தான் இருக்க போகிறாரு. போன பால் வைடு எடுத்தாருங்க. சாரியா எடுத்தாருங்க. சிறப்பான தரமான ஆறு. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால். நல்லா குத்தி போட்டாங்க. ஷார்ட் பால் சரியா கனெக்ட் பண்ண முடியல. நல்ல ஸ்டாப். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எர்லியரா ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே அப்புறம் ஒரு ஸ்டாமை காட்டிட்டு தான் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 3 ஓவரை பதிவு பண்ணி போயிருக்காரு பாலா. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 67 ஆடி இருக்காங்க. முத்துராயன்பட்டி 68 ரன் டார்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல சாம். ஓப்பனிங் பவுலர் பழனி. well played, went off like a firecracker. அக்ராஸ் ஆனாலுமே ஃபுல்லர் பால கரெக்டா பாத்தாடிட்டாரு. அந்த டைமிங் அந்த மிடில் இருக்கணும். அதுல பவுண்டரி. போன பால் வைடு. லெக் கட்டர் வேரியேஷன் வித்து கொடுத்து போட்டாங்க. அந்த வந்தார் அந்த பிளேயர், வந்த உடனே ஓட விட்டுருக்காங்க. விழுந்துட்டாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்ட்ரைக்ல. மேன் டு வாட்ச் அவுட் ஃபார், பேட்லர் டு வாட்ச் அவுட் ஃபார். இது கார்ஜியஸ், ஜஸ்ட் கார்ஜியஸ். கொஞ்சம் வித்து கொடுக்க கூடாது இந்த பேட்ஸ்மேனுக்கு. போன மேட்ச் இவர் தான் ஆடி கொடுத்தாரு. ஓப்பனிங் பேரை 40 ரன் சேஸ் பண்ணி முடிச்சாங்க. இப்போ 68 சேஸ் பண்ணணும். இவரோட இனிஷியல் ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம். ஸ்லோ பால் கட்டுற வேரியேஷன். காத்துக்கு அலைஞ்சு வர மாதிரி போட்டாங்க. இப்போ அது காத்துல போயிருக்கான்னு பார்ப்போம். எதிர் விண்டு. ஃபீல்டர் அவுட் தேர், டேக்கன் கம்ஃபர்டபிளி. சாம் ஆட்டம் வந்து வெளியே விளக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. நல்ல ஃப்ளோட்டரா தூக்கி போட்டாரு. ரன்ஸ் போனாலுமே ஒரு பவுண்டரி கொடுத்தாலுமே இந்த பேட்ஸ்மேனுக்கு அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஜான் ஸ்ட்ரைக்ல. திரும்பின பக்கம் போட்டு டாட்டா போட்டு இந்த ஓவரம் முடிச்சிருக்காங்க. முக்கியமான ஓவர் பவர் பிளே ஓவர் கடந்து போயிட்டாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் வீரா. ஃபர்ஸ்ட் பால் ஈஸி பிக்கிங். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. சரியான வெல்கம். மிஸ் பண்ணி போடக்கூடாத டைம் மிஸ் பண்ணி போட்டாங்க. இந்த பேட்ஸ்மேனை ஃபார்ம்ல வர வைக்க கூடாது. நல்லா விளக்குனாங்க. கிரீஸ் டு கிரீஸ், பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டு டாட் போட்டிருக்காரு. நல்ல கம்பேக். பிட்ச் ஆஃப் த பாலுக்கு போனாரு. ஆனால் விளக்கி தான் போட்டாங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார். இன்ஃபீல்ட கிரியேட் பண்ணியிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்காங்கிறதா மேட்டர். இதே மாதிரி தான் மூவ்மெண்ட் காட்டி ஆனாரு போன மேட்சுமே. சத்தத்தை போட்டு ஓட விடாம பண்ணிட்டாங்க. சிங்கிள் மட்டும்தான். டூ மச் வித் ஆஃபர்ட். சரியா கனெக்ட் பண்ண முடியல. இங்க ஸ்டாப்பை பாருங்க. எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் நல்ல ஸ்டாப்பு. ஐயோ த்ரோ பேக்கப் சுத்தமாக ஆள் கிடையாது. நல்லா ஸ்டாப் பண்ணி ரன் கொடுத்துருக்காங்க.
ஆள் இருக்க பக்கம் போயிருக்கு. பேட்டோட சவுண்ட் நல்லா சவுண்டா இருக்கு. ஐயோ கேட்ச் மிஸ், கேட்ச் டிராப். ஆள் வச்சு போட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பந்தும் போட்டாரு. இப்போ ஏன்னா ஓவர் கவர்ஸ் அடிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் லெக் சைடில் அடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அவரும் நேரில் அடிக்க தான் பார்த்தாரு, நேரில் வேக்கண்ட்டுன்னு லாங்கான் காஸ்ட்லியான கேட்ச் ட்ராப். 2 ஓவர் முடியல 28 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டுருக்காங்க முட்டுக்காடு. அடுத்த நியூ பால் தங்க பிரகாஷ். முதல் பால் எஸ், க்ளோஸாக போனாலும் ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. இவரே விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். எஸ், நான் விக்கெட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. நல்ல இன்னிங்ஸ், மீண்டும் ஒரு நல்ல இன்னிங்ஸ். ஸ்ரீ அவர் தந்து நியூ பர்சன் செக்கில் சூர்யா. செகண்ட் பால் அது நேராக காணும். ஜான் கோஸ்வால் புல் ஷார்ட்டா போட்டாங்க. லெட் டைமிங் couldn't connect this time well. இந்தியா கம்ஃபர்டபுளாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ண முடியல. செம்ம டாப்பேஜா மேலே ஏறிச்சு, மேலே லாஃப்ட். அந்த ரைஸோட பிடிக்க பார்த்தாரு. நியூ பேட்ஸ்மேன் உதயா ஸ்டேக்கில் போன பால் வைடு. ரொம்ப வாஸ்டா போயிடுச்சு. பவுண்டரி. 3 ஓவர் முடியல 3 விக்கெட் விட்டு 35 ஆடி இருக்காங்க. 12 பால் பாக்கி இருக்கு, 33 தேவை. அடுத்த நியூ பால் அருண் ஸ்லோவராக போட்டாங்க. லைட்டாக ஏரில் மூமெண்ட்டாக வந்துச்சு, வந்து நேராக காலில். கேரி ஆகல, குட்டி பம்பா இருக்கு. வீரா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐயோ, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகலாட்டி விக்கெட்டா மாதிரி இருக்கும். ஸோ நீ ஸ்டெம்ஸ்னு போட்டாங்க. பாலாக்கு நல்ல வேலை. தரையோட போனாலுமே பாடியை பொறுத்து தடுத்தாரு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காங்க. விக்கெட் ஜானோட விக்கெட்டையும் ரன் அவுட்ல பிடிச்சிருக்காங்க. சரியான த்ரோ, ஆக்சுவலாக டீப்ல தான் அங்கே த்ரோ வரும் எதிர்பார்க்கலாம். நியூ பர்சன் சேர்க்கல பழனி. பவர் போட பார்த்துருக்காரு, சுத்திட்டாரு. அவர் பவர் போட்டு முடிக்கிறப்ப சரியா கனெக்ட் பண்ண முடியல. இந்தியா ஷார்ட் ஸ்கொயர்ல வச்சிருந்தாங்க, பழனி வச்சிருந்தாங்க. வந்தாரு, கேட்சையும் பிடிச்சாரு. நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் ஸ்டிக்ல கேட்சுக்கு முன்னாடி வந்துட்டாருங்க. கேட்சையும் பிடிச்சிட்டாங்க. 2வது நல்ல டேக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பிடிக்கணும்னு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட்டோட முடிக்கப்பட்ட ஓவர் இது. சோஃபார் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் ஓவர் 6க்கு 29 டிஃபெண்ட் பண்ணும். தங்க பிரகாஷ் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. செகண்ட் பால் முன்னாடி வந்தாங்க, போயிடுச்சு, மேலே போட்டு போயிடுச்சு, தடுக்க முடியல. பவுண்டரி அந்த இடத்துல. தேர்ட் பால் விக்கி ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன். 6 பால் 5 பால் பெரிய ஷாட்டுக்கு போகணும். ஸோ 3 பால் போட்டார், நல்லா போட்டார். போன பால் வைஸ் சைட் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டிக்கில் பட்டிருக்கு. ஃப்ரீ ஹிட் பால் டாட்டு. கவர்ஸ் தடுக்கிறாங்க, ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே அரவிந்த் ஸ்டிக்கில் கேட்சுக்கான வாய்ப்புலாம் போச்சு, கேரி ஆகலை. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்சை டிஃபெண்ட் பண்ணி மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. முத்துரான் பட்டி இந்த போல் டிசைடில் ஜெயிச்சிருக்காங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக